இன்னைக்கு காலையிலிருந்து ஒரே தகவல்கள், ஈரான் சம்பந்தமான ஒரு நியூஸ் அதிகமான மக்களுக்கு மத்திய வந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி பேச வேண்டாம், நம்முடைய தலைப்புக்குள்ள போயிடலான்ற எண்ணம் இருந்தாலும் நம்முடைய மன்ஹஜ் சார்ந்த நிறைய மக்கள் இன்னும் இதை சார்ந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறாங்களேன்ற ஒரு கஷ்டம்தான். அதற்காக வேண்டி ஆரம்ப ஒரு 2 நிமிடத்தை இதற்காக வேண்டி செலவு பண்ணலான்ற ஒரு சின்ன எண்ணம். இதுல பொதுவாக மக்கள் கேட்கிறாங்க, இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபடக்கூடிய தலைவர்களில் மூத்த தலைவர் தான் ஈரானுடைய சுப்ரீம் லீடராக இருந்த அயாத்துல்லா அலி கமேனின்றவங்க. அவங்க இறந்துட்டாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும், உயர்ந்த இடத்தை கொடுக்கணும். அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்துல கியாம நாள் வரைக்கும் அவங்களுடைய ரூஹுகளை, ஷஹீதுடைய அந்தஸ்து எப்படி இருக்கும் அந்தஸ்து அல்லாஹ் அவங்க ரூஹுகளை வச்சுக்கணும்ன்ற பலதரப்பட்ட துஆக்கள் நிறைய ஸ்டேட்டஸ் பார்க்கும் பொழுதும் கூட நம்முடைய மக்களா இவங்க அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் நமக்கே கேள்விக்குறி அதிகமா ஆகுது. ஏன்னா நம்ம நிறைய தௌஹீத பேசுறோம், தௌஹீத புரிஞ்சுக்கிறோம், தௌஹீதிய மக்களை அடையாளம் காண்றதுல ரொம்ப பெரிய கஷ்டம் நமக்கு இருக்கு. தௌஹீதிய மக்கள் யாரு நம்முடைய தௌஹீது சார்ந்த நேசத்திற்கு சொந்தக்காரங்க, யாருடைய வஃபாத்துக்கு நாம அல்லாஹ் தாலா சொர்க்கம் கொடுக்கணும், இவங்களுடைய பாவங்களை மன்னிக்கணும், இவங்களுக்கு அல்லாஹ் தாலா பெரிய கிருபை பண்ணணும்ன்ற துஆக்கள் சொல்லணும், இது நமக்கு தெரியாமலே இருக்குது. இது சம்பந்தமாக மக்கள் கிட்ட சொல்லும் பொழுது நம்ம குர்ஆன் சுன்னாவை பேணி வாழக்கூடிய மக்களாக இருக்கிற அவங்க பதில் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி அவங்க இஸ்லாத்துக்காக வேண்டிதானே பாடுபடுறாங்க. எல்லா முஸ்லிம் சமூகம், முஸ்லிம் நாடுகளும் அமைதியா இருக்கும் பொழுது இந்த ஒரு நாடு தானே பலஸ்தீனுக்கு எதிராக இவ்வளவு பெரிய குரல் கொடுக்குது, இந்த ஒரு நாடு தானே இவ்வளவு பெரிய அக்கிரமங்களை இஸ்ரேல் எதிர்த்து நிக்குது அப்படின்ற பெரிய பெரிய வார்த்தைகள். இது சம்பந்தமான விழிப்புணர்வு வசனங்கள், சம்பவங்கள் எடுத்து சொல்லும் பொழுதும் அவங்க நம்மள ஒரு என்ன சொல்றது, மிகப்பெரிய துரோகம் செய்யற மக்களாக, எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த தேச துரோகம் சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு பெரிய பாவத்தை பண்ணக்கூடிய மக்களாக நம்மளை கருதுவாங்க. இங்க நாம புரிஞ்சிக்கணும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நியதியில ஒண்ணு, அல்லாஹ் தாலா கண்டிப்பா அநியாயம் பண்ணக்கூடிய மக்களை ஒரு நாள் கண்டிப்பா அவங்கள அல்லாஹ் கொண்டு போயிடுவான். அல்லாஹ் அவங்க அழிச்சிருவான். உலகம் பார்க்கக்கூடிய அளவுக்கு, அன்னார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு, படிப்பினைகள் பெறக்கூடிய அளவுக்கு அவங்க மௌத்துகள் முடிவுகள் கண்டிப்பா இருக்கும். நாம புரிஞ்சிக்கணும், யாரு அல்லாஹ்வுக்கான மார்க்கத்துக்காக பாடுபடுறவங்க, யாரு இந்த கொள்கையிலிருந்து வெளியேறினவங்க. நம்மளுடைய பொதுவான புரிதலை அப்துல்லா ஆமினாவா முஸ்லிம்கள், தௌஹீத்வாதிகள் இப்படி போயிடுறோம், அப்படி கிடையாது. இதெல்லாம் பேசினா மக்கள் சொல்றாங்க, அப்ப உங்களுக்கு அந்த ஈரான் நாட்டு மேல் நேசம் இல்லையா, உங்களுக்கு அந்த தலைவர்கள் மேல் நேசம் இல்லையா? கண்டிப்பா நேசம் இருக்குது. எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, அந்த ஈரானிய மக்கள் என்னுடைய நபியின் தோழரான அபூபக்கர் மீது எப்படி நேசிக்கிறாங்களோ, அந்த ஈரானிய மக்கள் என்னுடைய நபியின் உமரின் மீது எப்படி நேசம் கொள்கிறார்களோ, அந்த ஈரானிய தலைவர்கள் என்னுடைய நபியின் மனைவியான என்னுடைய தாயான அன்னை ஆயிஷா அவர்களோடு எப்படி நம்பிக்கை நேசம் கொண்டிருக்கிறோம், அதே போல நாங்களும் நேசம் கொள்றோம் அவங்களோட. சுப்ஹானல்லாஹ். பேசும் பொழுது நமக்கு வாய் தடுமாறுது, எப்படிப்பட்ட கொள்கைகள் அவங்களது. சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் உமரை காஃபிர்னு சொல்லக்கூடிய மக்கள் அவங்களுடைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் யூடியூப்ல நீங்க தேடினா கிடைக்கும். சொல்லுவாங்க, எங்களுக்கு சவுதியில ஆட்சி கிடைச்சது அப்படின்னா கபரை தோண்டுவோம், உமரை வெளியெடுப்போம், தூக்குல தொங்கடுவோம் சொல்லுவாங்க. நஊது பில்லாஹி மின் தாலிக். இப்படிப்பட்ட கொள்கை கொண்டவங்க முவஹிதா. இவங்களுடைய மரணத்துக்கு பிறகு அல்லாஹ் இவங்க சொர்க்கத்தை கொடுப்பானா? சுப்ஹானல்லாஹ். புரிஞ்சுக்கணும், அப்துல்லா ஆமினா முஸ்லிம்களுக்கான பெயர்களாக இருந்தாலுமே அவங்க முஸ்லிம்களா இருப்பாங்கன்றதுக்கு அது ஒரு ஆதாரம் கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கணும், இந்த ஈரானிய மக்கள் மிகப்பெரிய இஸ்லாமிற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கருப்பு புள்ளி அவங்க. முஸ்லிம்கள் என்ற பெயர்ல நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதிப்புகள் இந்த ஈரானிய மக்கள். எதுக்கு ஈரானிய மக்கள் சொல்றோம்? முழுக்க முழுக்க ஷியாக்கள்னு சொல்லலாம். ஷியாக்கள்ல விட ஷியாக்கள்லயே மிக மோசமான மக்கள் அவங்க. இப்னு தய்மிய்யா அலைஹிர்ரஹ்மத்துல்லாஹி அழகா சொல்லுவாங்க, இந்த ஷியாக்கள் யூதர்களும் நீங்க தனித்தனியா பிரிச்சு பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. எப்ப தேவைப்படுதோ ஒருத்தர் இன்னொருத்தரை தன்னுடைய சவாரியாக பயன்படுத்திப்பாங்க. இன்னும் அழகா சொல்லுவாங்க, கழுதையா பயன்படுத்திப்பாங்க. அப்ப இந்த அளவுக்கு இவங்க இருந்தாலும் இவங்களுடைய இறப்பின் போது நாம இரங்கலை தெரிவிக்கிறது இல்ல, யா அல்லாஹ் இவங்களுக்கு ஈரானிய மக்களுக்கு வெற்றியை கொடுன்னு சொல்றது எல்லாம் அல்லாஹ் எப்படி வெற்றியை கொடுப்பான்? அல்லாஹ்வுடைய நபியை பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ் கொடுத்தா சஹாபாக்களுக்கு.
அந்த சஹாபாக்களை கொச்சையா திட்டக்கூடிய அசிங்கமா பேசக்கூடிய இந்த மக்கள் வெற்றி எப்படி கிடைக்கும்? புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல பேச துடிக்குது நம்ம கிட்ட, நம்முடைய தலைப்புக்குள்ள போறதுக்கு நேரம் இல்லாம போயிடும். ஆக இப்படிப்பட்ட தலைவர்கள் இஸ்லாமிய தலைவர்கள் கிடையாது. முஸ்லிம்களுடைய பெயர்களை கொண்ட தலைவர்களா இருக்கலாம், இஸ்லாமிய தலைவர்கள் கிடையாது. நாம இவங்க இறந்த பிறகு இவங்களுக்காக மகஃபிரத்துக்கான துவா செய்யணும், இவங்களுடைய சொர்க்கத்துக்காக துவா செய்யணும், அவருடைய வாழ்க்கை நிம்மதிக்காக துவா செய்யணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அந்த கொள்கைகள் அவங்கள இல்ல. அல்லாஹ் தான் நபியை பார்த்து சொல்லுவான், இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரா, நபியே நீங்க 70 முறை பாவ மன்னிப்பு கேட்டாலும் அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. யாருக்கு? ஷிருக்கான கொள்கையில இறந்தவங்களுக்கு, அகீதால தப்பான கொள்கையில இருந்து இறந்தவங்களுக்கு அல்லாஹ் நபிக்கு சொன்னா, இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரா, 70 முறை நீங்க இஸ்திக்ஃபார் செஞ்சால் நபியே அவங்களுக்கு இது பிரயோஜனம் கொடுக்காது. நபியுடைய இஸ்திக்ஃபார் அவங்களுக்கு பிரயோஜனம் கொடுக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யக்கூடாது. அல்லாஹ் தால எல்லாருக்கும் நேர்வழியை கொடுக்கணும், மீதம் உள்ள மக்களுக்கு அல்லாஹ் நல்ல உண்மையான இஸ்லாத்தை புரிய வைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும். எல்லாருக்கும் அல்லாஹ் தாலா கடைசி நிமிடம் வரைக்கும், கடைசி நொடி வரைக்கும், கடைசி உயிர் மூச்சு வரைக்கும் உண்மையான மார்க்கத்தின் மீது, எந்த மார்க்கத்தை அல்லாஹ் சொல்லி கொடுத்தானோ, எந்த மார்க்கத்தை நபி நமக்கு எடுத்து வைத்தார்களோ, எந்த மார்க்கத்தை சஹாபாக்கள் நபி கிட்ட இருந்து கத்து பிற மக்கள் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மார்க்கத்தின் மீது அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக.